அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா, இந்த புனித வெள்ளி நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, நீங்கள் சிலுவையில் முடிந்த 3ஆம் வார்த்தையை நான் பேச கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் எடுத்து வாசிப்போம். யாராவது யோவான் 19:26-27. இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தனக்கு அன்பாய் இருந்த சீஷனை கண்டு, யாரை கண்டு? ஒரு சீஷனை கண்டு. அவங்களோட எத்தனை பேர் இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு சீஷன் மட்டும் தான் இருந்தாங்க. அதுதான் யோவான். அவரை மட்டும் கூப்பிட்டு அழைத்து அவரை பார்த்து சொல்றாரு. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு சிலுவையில் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சீஷன் அதை அப்படியே ஏற்று உடனே அந்த தாயை மரியாதை தன்னோட தாயா ஏற்றுக்கொண்டு சீஷன் யோவான் ஏற்றுக்கொண்டார். இதுல நம்ம பார்த்தோம்னா, இயேசு தாயின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட, அதாவது உறவு, தாய் மகன் உறவு கூட அழைக்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட மொத்தமாவே இயேசு வந்து 3 முறை மட்டும்தான் மரியாதை பேசியிருக்கிறாரு. அது எந்த 3 இடத்துல அப்படின்றத நம்ம வாசிப்போம். லூக்கா 2:41-49 வரை வாசிப்போம். இல்லை, நான் இப்போ வாசிக்கிறேன். அவருடைய தாய் தகப்பன் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரர்களின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தெரிந்தார்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பஸ்கா பண்டிகையிலேயே அவர் அங்கேயே இருந்துடுறாரு. பண்டிகைக்கு போயிட்டு அந்த சபையிலே இருந்துடுறாரு. இது அவங்களுக்கும் தெரியல. நான் பிரயாணத்தோட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டோம், அங்கே இல்லை, அவங்களாம் தேடிச்சுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து அந்த 3 நாள் கழித்து மறுபடியும் நாங்கள் தேடுவாங்க. அப்பா அவர் கேட்பாங்க, அம்மா தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பன் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அப்பதான் பேசுறாரு முத இயேசு மரியாதைக்கிட்ட. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாக்கள் அடுத்தவர்களை நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா என்றார். அங்க என்ன சொன்னாங்க? நான் மனுஷகுமாரனா? இல்ல, நான் வந்து தேவனோட சித்தத்தை செய்யறதுக்காக வந்திருக்கேன். அதனால நீங்க போய் என்ன எடுத்து தேடுறீங்க? என்ன தேட வேண்டிய அவசியம் இல்லையே. நான் வந்து பிதாவோட சித்தத்தை செய்யறதுக்காக இங்க ஆலயத்துல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்ப பேசுறாருன்னா 12 வயதுல பேசுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. 30 வருஷம் அவங்களோட தாய் தகப்பனாருக்கு கீழ் பண்ணிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. 30 வயசு ஆகும்போது தான் மறுபடியும் அவங்க வெளியே அற்புதம் செய்வாரு. 2வது முறை பார்த்தீங்கன்னா, 2வது வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, யோவான் 2:2 அதிகாரம் 1-4 வரை வாசிக்கலாம். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு முடிஞ்சு அவர் முதல் அற்புதம் செய்கிறப்ப பேசுவார் மரியாதை கிட்ட. அப்பா அவங்க சொல்றாங்க, எனக்கு என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் என்னோட வேலை வரல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அந்த திராட்சை ரசம் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அற்புதத்தை இயேசுதான் செய்வாருன்னு தெரியும். ஆனாலும் அதுக்கு அவர் சொல்றாரு. அதற்கு இயேசு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என்னதான் நம்ம தாய் மறந்தாலும் அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? என் வேலை வரும்போது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல கூட அவர் என்ன நினைச்சாரு? ஒரு அம்மாவா அவர் நினைச்சு அங்க பேசல, ஸ்ரீயே அப்படின்னு தான் சொல்லி அழைக்கிறாரு. 3வது தடவை அழைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யோவான் 19:26-27 நம்ம வாட்சோம். இப்போ வாட்சோலே அதே தான்.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பான சிஷ்யரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் அப்படின்னு 3வது வார்த்தையா சொல்றாரு, 3வது முறையா சொல்றாரு. அப்ப அந்த நேரத்தில் அவர் எப்படின்னாரு, முதல் முறை கூட்டும்போது 12 வயதுல இருந்தார். 2வது முறை கூட்டும்போது பார்த்தீங்கன்னா முதல் அதிசயம் செய்யும் போது 30 வயதுல இருந்தார். இப்ப பார்த்தீங்கன்னா 33 வயசுல அவர் மறிக்கிற 33 வயசுல அவர் மறிக்கும் போது அந்த தருணத்துல எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில அவர் பேசினார். அந்த இடத்துல சொல்றாரு, எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்ப அவரோட பாடுபட்டது எல்லாமே நமக்கு தெரியும். நமக்காக இந்த கூடனால உயிர் மறிக்கிற தருவாயில அப்படி இருக்கும்போது வியாழக்கிழமை இரவு அவரு கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அன்னைக்கு இரவு புறம் அந்த காய்ஃபா அண்ணா அவங்கெல்லாம் வந்து பார்த்து பிலாத்து அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க தண்டனையை கொடுத்து அவங்க அனுபவிச்சு அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் அவர் நடந்து அது அவ்வளோ பாடுகள் சுமந்து அதை வந்து முள்கிடும், அது வந்து விஷமக்கூடிய முள்கிடும், அதை குத்தி அந்த முள் பார்த்தீங்கன்னா அதை குத்தும் போது அந்த ரத்தத்தில் இன்னும் கசப்பல் அதிகமாக எரிச்சல் அதிகமாகும். அவ்வளோ பாடுகள் பட்டு அந்த மாதிரி சூழ்நிலை கூட அப்போ கூட அவர் அந்த வழியெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம அந்த வழியெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாம தன்னோட தாயை விட்டுட்டு போறமே அப்படின்ற ஏக்கத்தோட சொல்றாரு. தாயா தன்னோட மனுஷனா இருந்து தன்னோட கடமை என்ன அப்படின்றது அந்த உயிர் போற தளத்துல கூட என்ன பண்றாரு, தன் தாயை பாதுகாத்து அரவணைக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் யோகனை பார்த்து சொல்றாரு, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்து என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது, ஆனா உயிர் வழியை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இயேசு அப்படி இல்லை, நாம போனோம்னா நம்ம தாய் யார் பார்க்கணும், நம்ம உலக பிரகாரமா தாய்க்கார கடமை செய்யணுமே அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல சிந்திக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா அந்த அடிச்ச பால் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா ஆட்டு எலும்பாடு செய்யப்பட்டதான். அந்த ஆட்டு எலும்புல வச்சு அந்த இருக்கும், அந்த அடிக்கும் போது அந்த உடம்புல சதைவை குளிச்சு வரும். அந்த மாதிரி பாடல்கள் மத்தியில தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. நாம இந்த இடத்துல ஒரு தாய்க்கு அந்த தாய் எத்தனை கனவோட ஒரு தாயை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைய கருவை சொன்ன நாள்ல இருந்து அது பிறந்து வளர்ந்து அது வாழ்க்கை போது எத்தனையோ ஆசைகளோட அந்த குழந்தைய வளர்ப்போம், நம்ம பிள்ளைய இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி சமயத்துல அந்த பையன் தன்னோட மகனை இப்படி ஒரு கண்ணு முன்னாடி சித்திரவதைப்பட்டு அவன் சிறையில் அடைக்கும்போது எவ்வளவு சிறுவையில் அடைக்கும்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட பையன் 11 மாசத்துல இருக்கும்போது பெரியவனுக்கு சும்மா ஃபிட்ஸ் வந்துச்சு, அதையே என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிட்டோம். அது 2வது பையன் இந்த கையை நசுக்கிட்டாங்க, ஒரு நகம் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு தாயை நம்மளால ஏற்றுக்கணும்னா நம்ம வழியை தாங்க ஆகிறோம். ஆனா அந்த மரியா தன்னோட வாலிப வயதுல ஒரு மகனை ஊருக்காரங்க எல்லாராங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் அவங்களுக்கு துப்புறாங்க அடிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு சகிச்சுட்டு இருப்பாங்க. அந்த தாய்க்கு ஒரு துணை தரணும். அந்த நேரத்தை கூட ஏசப்பா நினைச்சாரு. அதுக்காக தான் யோவானை அழைத்து யோவான்கிட்ட சொல்றாரு, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் அந்த நேரத்துல இருந்து அவங்களை தன்னோட தாயா ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் இந்த வசனத்துல பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீயே அப்படின்னு சொல்றது வந்து அது கிரேக்க வார்த்தையில் என்னன்னா பெண் அப்படின்னு தான் அர்த்தம். அவன் ஒரு மனுஷனா இருக்கிற மனுஷகுமாரி தான், ஆனாலும் ஒரு தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட பெண். இயேசு பூமிக்கு வருவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணா இங்க இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளோட கூட இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு திருவிழா அப்படின்னா வச்சுக்கோங்க, நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட கூட இருப்பாங்க. அது மாதிரி தான் இயேசுவோட அந்த சீஷர்களும் 12 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. அற்புதம் செய்யும் போது நிறைய மக்கள் இருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில் ஆகும்போது ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லை. நம்ம சந்தோஷமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உறவினர்கள்லாம் கூட இருப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உறவினர் கூட பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா அன்பா உண்மையான அன்பா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம துன்ப நாட்டிலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இயேசுக்கு உண்மையா அன்பா இருந்த யோவான் வந்து பக்கத்துல இருந்து சிலுவையில் இருக்கும்போது யோவான் மாதிரி இருந்தாலும் வேறு யாருமே பக்கத்துல இல்லை. அதனாலதான் உண்மையாக இருந்த யோவான் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். இதுலதான் ஏசாயா 52:13 யாராவது வாசிங்க. ஏசாயா 52:13. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்ட வார்த்தை. அவர் எந்த காரணத்துக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வந்து ஞானமான பிள்ளையா இங்க நடந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசை லூக்கா 2:35. லூக்கா 2:35 யாராவது ஒரு வாசிங்க. அந்த மாதிரி தான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி அந்த அவங்க வந்து சிலுவையில் அறையும் போது ஒரு தாய்க்கு எவ்வளோ வேலை இருக்கும், ஒரு அம்பு குத்துனா இப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த தாயோட வழி அந்த இடத்துல அங்கே சொல்கிறாங்க.
லூக்கா 2:35 வாசிங்க. எபேசியர் 6:1. யாராவது ஒரு வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இந்த இடத்துல பெற்றோரை கீழ்ப்படுகிற மகனாய் ஏசப்பா இருந்தார். நாமும் இன்றைய நாளில் சிலுவையில் மறுக்கிற நேரத்தில் 3வது வார்த்தையை சொன்னது பராமரிப்பு. அதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நாம தாயை கணப்படுறவா, பெற்றோரை கணப்படுறவங்க நம்ம இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யாராவது ஒருத்தர் அம்மா யாராவது சொன்னாலும் உடனே என்ன பண்ணுறோம், கோச்சுக்கணும், சொல்லிச்சு கேட்கறதில்ல, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் உயிர் போன தருணத்தில் கூட நம்ம தாயோட சொல்ல காப்பாற்று, தாயை காப்பாற்று ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம பெற்றோர்களை கனம் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முடியாத நேரத்தில் நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இதை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை இல்லை, அதே மாதிரி யாராவது அனாதையாக அன்பு தேடி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம நேரம் கிடைக்கும் போதுலாம் அவங்களுக்கு ஆறுலாம் அன்பான வார்த்தைகள் நம்ம பேசணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இயேசுவோட இங்கெல்லாம் நம்ம செயல்பட முடியும். எத்தனை பேர் நம்ம பெற்றோருக்கு கீழ்படி இருக்கிறோம், நம்ம நிதானித்து பார்க்கலாம். அதே மாதிரி அன்பு தேவைப்படுற இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு மன நிம்மதிக்காகவும் அவங்களோட என்ன பண்ணுவோம், பேசணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யாராவது பக்கத்தில் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க இயேசுவோட அன்பையும் தெரிந்து கொள்வாங்க. இதுவும் நமக்குரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த வார்த்தை தந்த கர்த்தருக்கு நன்றி. இதுவரைக்கும் பொறுமை பெற்றவருக்கு நன்றி. இயேசுவைப் போல நாமும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்து அவர் வழியில் நடப்போம். நன்றி.